ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற நம்மோடு தேவன் இடைப்படுவாராக, தேவன் பேசுவாராக. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. பல சமயங்களிலே தேவனே பேசினாலும் முன்னே நிற்கிற மனிதன் தான் நம்முடைய கண்களுக்கு காட்சியாக தருகிறார். அதனால தான் பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இல்லாமல், ஆற்றல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அது கடந்து போய் விடுகிறது. மிக பிரியமான தேவ ஜனமே, சாமுவேல் என்ற அந்த சிறு பையன் தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்டான். 3 முறை திரும்ப திரும்ப தேவன் பேசினார். 3 முறையும் அது ஏலியின் சத்தத்தை போலவே இருந்ததுனாலே அவன் ஏலியின் இடத்துல சென்று என்னை கூப்பிட்டீரா என்று சொல்லியிருக்கிறான். கடைசியாக ஏலி என்கிறதான் அந்த மூத்த ஊழியக்காரன் சாமுவேலுக்கு அழகாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இவர் நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆண்டவர் என்னுடைய குரல்ல தான் சாமுவேலிடத்துல பேசுறாரு, அதனால சாமுவேல் நான் தான் பேசுறேன்னு சொல்லி நினைச்சிட்டான், அதனாலதான் என்கிட்ட வந்து நிற்கிறான், என்ன பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் சொன்னாரு, உன்னோடு பேசுகிறது கர்த்தர், என்னுடைய குரல்ல பேசுகிறார். இன்னும் ஒரு முறை அவர் சாமுவேலே என்று உன்னை கூப்பிட்டால் சொல்லும் அடியேன் என்று சொல்லி நீ கேள் என்று சொல்லி தேவனுடைய குரலை கிரகிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை பாடத்தை சாமுவேலுக்கு ஏலி கற்றுக் கொடுத்தார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பேசுகிறது கர்த்தர் என்று அறியாமல் பல முறை அவன் ஏலியின் இடத்துல வந்து நின்றுப்பானேயானால் கடைசி வரைக்கும் அவன் ஒரு மனிதனுடைய சத்தமாக, ஒரு மனிதனுடைய முகமாகத்தான் அதை பார்த்திருக்க முடியும். அதை தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அவனாலே உணர்ந்து கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கும் கூட பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முன்னே நிற்கிற மனிதன் ஒருவேளை உங்கள் கண்களுக்கு காட்சியாக தெரியலாம், ஆனால் பின்னே நின்று தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிறதை நீங்கள் உணர்வீர்களானால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்கள் இதயத்தோடு பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, பிள்ளைகளுடைய மனநிலை, அவள் வாழ்க்கையில கடந்து போகிறதான சூழ்நிலை, சரீரத்தினுடைய உடல்நிலை எல்லாம் நமக்கு தெரியும் தகப்பனே. ஒவ்வொன்றையும் அறிந்து துல்லியமாக எது அவர்களுக்கு தேவையோ, எது அவருடைய மனதுக்கு ஆறுதலோ, எது அவர்கள் காயங்களுக்கு மருந்தோ, எது அவர்கள் தேவைகளுக்கு தேவையோ அதை நன்றாய் அறிந்து பேசுவதால் மட்டும்தான் முடியும் தகப்பனே. நீ பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னோடு கூட வாசிக்கப்பட்டதான வேத பகுதிக்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிங்க. பின்பு அவர் கெனேசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். நிறைய பேருக்கு பீச்னா பிடிக்கும். கடற்கரையில் எவ்வளோ பேர் நீங்கள் போயிருக்கிறீங்க, கடற்கரையை பார்த்துருக்கீங்களா? சென்னையில் கடற்கரைனாலே சுண்டல் விற்கிற கூட்டம் என்ன செய்யும் இருக்கும், குதிரை ஓட்டுற ஒரு கூட்டம் இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் வச்சுருப்பாங்க, மணலில் வீடு கட்டி விளையாடுவாங்க, கொஞ்சம் பேர் அலைகளில் கால் நனைச்சி விளையாடுவாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் நீச்சல் ஆழத்துக்கு போவாங்க, சில பேர் கட்டுப்பறத்தை எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க ஆழத்துக்கு போவாங்க, சிலர் மட்டும்தான் மூழ்கி ஆழத்துக்கு போய் முத்து என்ன செய்வாங்க
எடுப்பாங்க. இது கடற்கரை அனுபவம். கடற்கரையே பிடிக்காதவங்க யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பயங்கரமான வெயில் காலம். 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாரும் எங்கே தான் இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க, எல்லாம் சொல்லுங்களேன், உங்களோட தான் பேசுகிறேன். பீச்சில் தான் இருப்பாங்க. ஏன்? அங்கே தான் என்ன வாங்கலாம், அங்கே தான் காற்று வாங்கலாம், இயற்கையை அனுபவிக்கலாம். நல்ல இடம். பெரிய ஆட்களுக்கும் சரி சாதாரண ஆட்களுக்கும் கடற்கரை பிடிக்கும். பிடிச்ச இடம்ல எல்லாரையும் தேவன் எல்லா சமயத்திலையும் கடற்கரை போன்றதான பிடித்த அனுபவத்தில் வைப்பது இல்லை. கடற்கரையில் இருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னா எல்லாரும் நீங்க கை தூக்குவீங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத, மனித சஞ்சாரம் இல்லாத, வனாந்திரம், தண்ணீரற்ற ஒரு பாழ்நிலம், பச்சையான எந்த பசுமையான மரங்களையும் காண முடியாத அப்படி ஒரு வறட்சியான நிலத்துல, அந்த வனாந்திரமான இடத்துல இருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? யாராவது ஒருத்தராவது கையை தூக்குங்களேன். தனிமை. உங்கள் குரல் எவ்வளவு சத்தம் விட்டு கூப்பிட்டாலும் இன்னொரு காதுக்குள்ள போகாது. யாருமே உதவிக்கு வர முடியாத ஒரு இடம், யாருமே வந்து உங்களுக்கு துணை செய்ய முடியாத ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க விரும்ப மாட்டீங்க. அல்லேலூயா. வாழ்க்கையினுடைய 2 பக்கங்கள். ஒன்று கடற்கரை போன்றது, இன்னொன்று வனாந்தரத்தை போன்றது. எல்லாரும் விரும்புகிறோம் கடற்கரையை, ஆனால் கிடைப்பதோ பல சமயங்களில் வனாந்தர அனுபவம். இயேசு அந்த 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் எங்க கொண்டு போகப்பட்டாரு? அல்ல கவனிங்க. ஒரு எடுத்த உடனே எங்க வந்து நிக்கல, பீச்சில் வந்து நிக்கல. எல்லாரும் சொல்லுங்க. எடுத்த உடனே நேரம் அவரை கொண்டு வந்து கடற்கரையில் ஆண்டவர் நிறுத்தல. அவர் எங்க கொண்டு போறாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறாரு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிற பாதை சற்று கடினமான பாதையாக, வனாந்தரமான ஒரு சூழலாக, வனாந்தரத்தில் வறட்சி எடுத்துட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வறுமை, தரித்திரம், பற்றாக்குறை, தேவைக்கு எதுவுமே கையில் இல்லாத ஒரு சூழலை, அடுத்தவர் கையை எதிர்பார்க்கக்கூடிய அல்லது கடன் பட்டு கலங்கி கொண்டிருக்கிறதான ஒரு சூழலில் நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த பாதையை தான் ஆண்டவர் முதலாவது நமக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். வனாந்திரத்துக்கு, நானே வனாந்திரத்துக்கு போனதுண்டானால், ஆண்டவரும் போதகருமாகிய நானே வனாந்திரத்துக்கு போனதுண்டானால் உங்களுக்கு வனாந்திரம் நிச்சயமாகவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அது உங்களுக்காக வாக்களிக்கப்பட்டதான ஒரு இடம். அல்லேலூயா. அந்த வனாந்தரமான சூழலில் இயேசு யாரை சந்திச்சார் சொல்லுங்க? கடற்கரையில் யாரை பார்த்தாரு? கடற்கரையில் 1வது வசனத்துல என்ன போட்டுக்குமா? திரளான ஜனங்கள், நண்பர்கள், உறவினர்கள், தோழர்கள், தோழிகள், அக்கம் பக்கத்தினர், உற்றார் உறவினர், சுற்றம் சூழ நட்புகள், இப்படிலாம் கல்யாண பத்திரிகைகள் அடிப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி எல்லாரும் எங்க வராங்க? நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும் பொழுது, நீங்கள் செழித்திருக்கும் போது, அடுத்தவருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கும் போது மற்றவங்களாம் உங்ககிட்ட என்ன செய்வாங்க? கேட்க வருவாங்க. வசனத்துல என்ன போட்டு வாசிச்சு பாருங்களேன். அதை விடுங்க. கேட்கும்படி அவர்கிட்ட என்ன செய்யறாங்க? கேட்கும்படி. அப்ப அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு அந்த ஜனங்களுக்கு வேண்டியது இருக்கு, அதனாலதான் கேட்கறாங்க. ஒரு வாசகம் சொல்லுவாங்க, இருக்கிறவங்கிட்ட கேட்க கூடாது, கொடுக்கிறவங்கிட்ட கேட்கணும். இருக்கிறவங்க கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஆனா கொடுக்கிற மனசு உள்ளவங்க இல்லைன்னாலும் இன்னொரு இடத்துல வாங்கி அதை என்ன செய்வாங்க? அதுதான் கொடுக்கிற மனசு. நீங்க கவனிச்சு பாருங்க. கொடுக்கிற நிலைமையில இருக்கிறதுனால இங்கு திரள் கூட்டம் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்குது? தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒண்ணுமே இல்லாத சூழலில, அடுத்த வேலை ஆகாரத்துக்கு வழி இல்லாத, பசியோட தாகத்தோட, மிகப்பெரிய
சரீரத்தினுடைய உபாதைகளோடு 40 நாட்கள் அவர் வனாந்தரத்தில் என்ன செய்றார் இருக்கிறார். அங்க யார் வர்றார் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பிசாசு. வனாந்தரத்தில் அவர் பார்த்தது பிசாசை, கடற்கரையில் அவர் பார்த்தது திரளான ஜனங்களை. எது நல்லது சொல்லுங்க? என் வாழ்க்கையில நான் பிசாசே என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. அங்க பிசாசு வரான், பிசாசு கேட்கறான், சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க, சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க, பிச்சை எடுக்கலாம்ல, யார்கிட்டயாவது கேட்கலாம்ல, யாரையும் அதை எதிர்பார்க்கலாம்ல, ஏதாவது அவன் கொடுக்குற ஆலோசனை எவ்வளவுதான் இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, தேவனுடைய வார்த்தையின் வழியாக வராத எதுவும் எனக்கு வேண்டாம், அவருடைய வாயின் வார்த்தைகள்னாலே நான் பிழைப்பேன். இந்த கல்லுகளிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும். அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் உறவு கொடுத்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, என்னை சார்ந்தவர்கள் கொடுத்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் எனக்கு கொடுக்கிறதை வைத்து நான் வாழ்ந்தால் போதுமானது என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மனிதன் அப்பத்தினால மாத்திரம், எந்த வழியிலையாவது அப்போ வரணும் அவர்லாம் நினைக்கல. ஆண்டவர் கொடுக்கிற வழியாதான் எனக்கு வரணும், அவர் தான் எனக்கு வழி, அவர் தான் எனக்கு வாசல், அவர் வழியாக எனக்கு வராதது ஒன்று எனக்கு வேண்டாம். நான் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் கஷ்டப்படுவேன், எவ்வளவு வேண்டுமானாலும் நஷ்டப்படுவேன், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின் வழியில வருகிறதில் மட்டும்தான் இஷ்டப்படுவேன். அல்லேலூயா. இதுவே சந்தோஷமா இருக்கிறீங்க. இப்ப அந்த வனாந்தரமான அந்த காலகட்டங்களை ஆண்டவர் முடிச்சுட்டு ஒரு நாள் அவரை கொண்டு வந்து கடற்கரையில நிறுத்துறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்து அவர் கடற்கரையில நிறுத்தும் போது திரளான ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அவர்கிட்ட இருந்துச்சு, கொடுக்கக்கூடிய வார்த்தை அவர்கிட்ட இருந்துச்சு, கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ கடந்து போகிற பாதை உனக்கு வனாந்திரமாக தெரியலாம், வறட்சியாக தெரியலாம், கடந்து போக முடியாத பள்ளத்தாக்காக, இருளின் பள்ளத்தாக்கை போல உனக்கு என்ன செய்யலாம், தோன்றலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள், ஒரு நாள் வரும், தேவன் எல்லா ஜனங்களுக்கு முன்னதாக அவர் எல்லாம் உன்னை தேடி வரத்தக்கதான ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல ஆண்டவர் உன்னை நிறுத்துவார். கடற்கரையில கொண்டு வந்து ஆண்டவர் உன்னை மகிமையான ஸ்தலத்துல நீ விரும்புகிறதை விடவும் நினைக்கிறத விடவும் மிகவும் அதிகமான ஆசீர்வாதம் உள்ள ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். இதை மனித சொத்தமாக அல்ல, உன்னோடு பேசுகிற தேவ சொத்தமாக நீ நினைத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப இவர் எங்க நிக்கிறாரு சொல்லுங்க? அந்த 5வது அதிகாரம் 1வது வசனத்துல 1வது வசனத்துல பாருங்க, கடற்கரை அருகே ஒரு நின்றார் இருக்கா? வாசிங்க. 1 நின்றார். 2வது வசனத்துல பாருங்க, நின்றார் கண்டார். 2 வார்த்தை எனக்கு கவனிங்க. அவர் நின்றார் கண்டார். இப்ப கடற்கரையில நிக்கிறாரு, ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா திரளான ஜனங்கள் அவரை வர்றதை என்ன செய்யறாரு பாக்குறாரு, இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கிறாரு, 2 காலியான படகு இருக்குது. இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கிறாரு, படகுல யாருமே இல்லை. படகு விட்டு இறங்கி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். தேவையோட ஒரு கூட்டம் இவரை தேடி வருது, 2 படகும் அங்கேயும் வெறுமை, இங்கேயும் வெறுமை, வலைகளும் வெறுமை. வெறுமைக்கு மத்தியில, தேவைக்கு மத்தியில போராடி பிரயாசப்பட்ட, நீங்க 5வது வசனத்தை வாசிப்பல்ல, அதற்கு சீமோன் ஐயரே பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படல. உலகத்துல நான் எதிர்பார்த்த ஒன்று எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த எதுவும் என் இடத்துல என்ன செய்யல, இல்லை, வரல. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, நான் கேட்டது ஒண்ணு, நான் பெற்றுக்கொண்டது ஒண்ணு, எனக்கு எதுவுமே நிறைவா கிடைக்கல, நிறைவா கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழலில் திரளான ஜனங்க ஏதாவது கிடைக்குமா என்ன செய்யறாங்க, வர்றாங்க. இந்த பக்கம் படகும் காலியா இருக்கு, வலையும் காலியா இருக்கு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டுவேன் சுத்தமா பலனும் காலி ஆயிடுச்சு, சோர்ந்து போய் நிக்கிறாங்க. அல்லேலூயா. நின்றார் கண்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நின்று உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை அவர் கண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இட்டுதான் அந்த கூக்குரல், பட்டதான அடிகள்,
அவருடைய சரீரத்துல அவளுக்கு வந்ததான உபாதைகள், காயங்கள், வாழ்க்கையுடைய அவமானங்கள், ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டதான அந்த கூக்குரல் எல்லாம் தேவ சந்நிதியில எட்டிய போது ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிறார், எகிப்திலே என் ஜனங்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவள் படுகிற பாடுகளை நான் கண்டேன், நான் கேட்கவே கேட்டு நான் பார்க்கவே பார்த்து அவளுக்காக உதவி செய்யும்படி இறங்கினேன் என்று சொன்னதுனால தான் எகிப்தில் இருந்த அடிமைகளுக்கு கானான் தேசத்துல ஒரு வாழ்க்கை கிடைத்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு எகிப்திலே பாடுகளுக்கு மத்தியிலே நீங்கள் கடந்து செல்வதை போன்ற ஒரு வாழ்க்கையில நீங்கள் இருக்கலாம். தேவன் நிற்கிறார், உங்களுக்காக அவர் நிற்கிறார், உங்களுக்காக அவர் நிற்கிறார். எப்படி தெரியுமா நிற்கிறாரு? சொல்ற கவனிங்க. எரிகோ அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக அந்த ஊருக்கு வெளியே ஆண்டவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சத்தம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று ஒரு சத்தம். அந்த சத்தம் நல்ல நம்மை போல சராசரி மனிதனுடைய சத்தம் அல்ல, 2 கண்களும் இல்லாத ஒரு மனிதனுடைய சத்தம். தாயை வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே அவன் குருடனாக பிறந்த ஒருவனுடைய சத்தம். இந்த சத்தம் ஏன்னா அவர் எங்க போறாருன்னு சொல்லி ஓடி போய் அவர் காலை பிடிக்கிறதுக்கு அவருக்கு கண்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, கண்கள் இருந்தா அவர் போற பாதையில் ஓடி போய் எதை பிடிச்சிருப்பான்? காலை பிடிச்சிருப்பான். ஆனா கண்கள் இல்லாத இவன் கர்த்தரை நோக்கி கத்துக்கிறா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க. இந்த சத்தமானது போய் அவருடைய காலை என்ன செஞ்சிருச்சு? பிடித்து நிறுத்தி விட்டது. அல்லேலூயா. அவர் நின்றார். நின்றவர் அடுத்தது கேட்டாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும், உம்மை நான் பார்க்க வேண்டும், உம்மை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதை பெரிய அற்புதமா சொல்வேன். ஜோஷுவா என்றுதான ஒரு தேவ மனுஷன் வானத்தை பார்த்து, சூரியனே நீ ஆயுளோன் பள்ளத்தாக்கு மேல், சந்திரனே நீ கிபியோன் மேலும், நான் சொல்ற வரைக்கும் என்ன செய்யணும்? நிற்க வேண்டும் என்று சொல்லி சொன்னான். அவன் வார்த்தையை கேட்டு சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றது. சூரியனையும் சந்திரனையும் அவன் நிறுத்தியதை இன்றைக்கு பெரும் அற்புதமாக பேசுகிற கொண்டாடுகிறதான நாம், இந்த குருடைய சத்தம் படைத்தவருடைய பாதங்களை நிற்க வைத்ததே இது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே தேவன் இன்றைக்கு நிற்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. 2வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. 2வது வசனம். நின்ற 2 படகுகளை கண்டார். படகுகளையும் பார்க்கிறாரு, மீனவர்களையும் பார்க்கிறாரு, வலைகளையும் பார்க்கிறாரு. ஆனா என்னதான் இல்லை, அங்க உள்ள யாருக்கும் அவங்க தேவைக்கு ஒன்றும் இல்லை. இல்லாதவர்களுக்கு நடுவிலே இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக மாற்றுகிற தேவன் நிற்கிறார். அல்லேலூயா. மீண்டும் சொல்றேன், இல்லாதவர்களுக்கு நடுவிலே இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக மாற்றுகிற தேவன் அவள் நடுவிலே நிற்கிறார். இன்றைக்கு அவர் நம் நடுவிலே நிற்கிறார். இப்ப 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதா இருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஜனங்க எதுக்கு வந்தாங்க? வசனத்தை கேட்கும்படி வந்தாங்க. இப்ப அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கொடுத்துட்டு இருக்கிறார். அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். பேதுரு அந்த படகுல இருக்கும்போது யோசிக்கிறார், ரொம்ப தேவையில நான் தான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்துல நான் தான் இருக்கிறேன், ரொம்ப வேதனையில நான் தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பரிகாரமும் இல்லையா, எனக்கு ஒரு வார்த்தையும் இல்லையா, என்கிட்ட பேச மாட்டீரா? அப்படியே இருக்கிறான். ஆனா இவன் படகுல இருந்து ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? பேசியிருக்கிறார். அதான் யோசிச்சேன், என்கிட்ட இருந்து ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறார்? பேசியிருக்கிறார். என்ன படகு? வெறுமையான படகு, பிரயாசங்களுக்கு பலன் இல்லாத நாட்கள், நிரம்பாத சூழ்நிலை, தேவைகள் மிகுந்த ஒரு நிலை. யோசிக்கிறேன், ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தைகளை என்ன கொண்டு ஜனங்களுக்கு பேசுறீங்க, ஆசீர்வாதம் யாருக்கு இல்லை? இன்னும் என் படகு எப்படிதான் இருக்கு? இன்னும் என் படகு காலியாக தான் இருக்கு. இன்னும் நான் படுகிற பிரயாசத்துக்கு ஒரு பலன் எனக்கு கிடைக்கல, இன்னும் நான் எதிர்பார்த்த நிறைவு எனக்கு வரல. ஆனா நீங்க தொடர்ந்து யாருக்கு பேசிட்டு இருக்கிறீங்க? அடுத்தவங்களுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க.
சத்தியத்தினுடைய வெளிப்பாடுகளை பேசுறீங்க, சத்தியத்தினுடைய ஆழமான ரகசியங்களை பேசுறீங்க. ஆனா இன்னும் எனக்கு ஆண்டவரே, நீங்க யாக்கோபை நிறைய ஆசீர்வச்சிட்டீங்க, ஏசா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையான்னு சொல்லி தகப்பனை பார்த்து கதர்ன மாதிரி ஒரு சூழல் பேதுரு மனசுல அப்படி ஒரு எண்ணத்தோட அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இப்போது போதகம் பண்ணி முடித்த பின்பு, அடுத்த வசனத்தை வாசிங்க. போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். போதகம் பண்ணி முடிச்ச உடனே இப்ப யாரோட பேசுறாரு? பேதுருவோட பேசுறாரு. நல்லா கவனிங்க. ஏற்கனவே சொன்ன திரள் கூட்டமும் தேவையோட தான் இருக்கு, படகும் வெறுமையோட தான் இருக்கு, வலைகளும் சும்மா காலியா அலசி வச்சிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் நிரப்பணும், எனக்கு ஒருத்தர் வேணும். இது எல்லாத்தையும் நிரப்புறதுக்கு எனக்கு ஒரு வேண்டும். ஏசாயா 6வது அதிகாரத்துல 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, வாசிக்க வேண்டாம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? இந்த கேள்வியோடு ஆண்டவர் பேதுருவை அந்த இடத்துல தெரிந்து கொள்கிறார். அவர் யாருடைய படகுல ஏறுறாரு? இவனை கொண்டுதான் நான் எல்லாரையும் என்ன செய்ய போறேன்? நிரப்ப போறேன். ஆனா எல்லாரையும் இவனை கொண்டு நிரப்ப போறேன்னா இவனை எப்படிதான் வச்சிருக்கிற? காலியா தான் வச்சிருக்கிற. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாமை பற்றி ஒரு வசனம் உண்டு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில அவன் பரதேசியாக சஞ்சரிச்சானா. கண் பார்க்கிற பூமி, அவன் கால் படுகிற பாதம் படுகிற பூமி எல்லாம் அவனுக்கு அவனுடைய சந்ததிக்கும் சொந்தம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த பூமியில அவன் எப்படி வாழ்ந்திருந்தானா? பரதேசியா வாழ்ந்திருந்தானா? இவனை கொண்டுதான் படகுகள் நிரப்பப்பட போகிறது, இவனை கொண்டுதான் முன்னே இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். ஆனால் இன்னும் இவனே வெறுமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்பொழுது இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் பேசுற வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், சரியா புரிஞ்சுக்கலன்னா ஆசீர்வாதம் இல்லை. இப்ப அதை நல்லா வாசிப்பார்ல. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் அப்படின்ற வார்த்தை நம்ம மரியாதைக்காக என்ன பண்ணுவோம்? ஐசபது உங்க பிரச்சனை என்ன ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்கள்னா அந்த இடத்துல ப்ளூரல் கிடையாது. ஆனா இங்க அவர் சொல்றது என்னது? உங்கள்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வலைகளை, என்ன ஒன்றுக்கும் மேற்பட்ட சொன்னாரா? உங்கள் வலைகளை. இந்த 2 வார்த்தையை இவன் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிருந்தான்னா சரியான புரிதல் அவனுக்கு இருந்திருக்குமே. ஆனால் ஆழத்துல தள்ளும் போதே தங்கள் கூட்டாளிகளையும் கூட்டி கொண்டு போயிருப்பான். நல்லா புரிஞ்சுங்க. ஆழத்துல தள்ளிட்டு போகும்போது யாரையும் கூட்டு போயிருப்பான்? கூட்டாளிகளை கூட்டிட்டு போயிருப்பான். ஆனால் இவனுடைய தவறான புரிதல் அவன் எப்படி பேசுறான்? அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை, சிங்குலரா புளுரலா, போடுகிறேன். ஒருமையா பன்மையா? முந்தின வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு முரண்பாடு இருக்கா இல்லையா? இல்லையா? என்ன முரண்பாடு? உங்கள்னாரு, ஆனா இவன் ஒண்ணுன்னு புரிஞ்சுட்டான். வலைகள் என்னாரு? வலையன்னு. அப்ப தேவனுடைய வார்த்தையை யூகிக்க, கிரகிக்க, சரியாக நிதானித்து அறிய நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் பேசுற வார்த்தையை நீங்க தவறா புரிஞ்சிட்டீங்கன்னா என்ன நடக்குது? இப்ப நீங்க 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வலை கிழிந்து போகத்தக்கதாக. இப்ப 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க. கிழிந்து போகத்தக்கதான ஒரு ஆபத்தை, அமிழ்ந்து போகத்தக்கதான ஒரு ஆபத்தை இவர்கள் சந்திக்க நேரிட்டது. நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை சரியா புரிந்து கொள்ளாததுனால கிழிந்து போகத்தக்கதான ஒரு பதற்றம், அவிழ்ந்து போகத்தக்கதான ஒரு ஆபத்து வாழ்க்கையில் வந்துச்சா இல்லையா? அது தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன செய்யணும்? சரியா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தேவனுடைய வார்த்தையை சரியா புரிந்து கொள்ளாததை பற்றி நான் சொல்றேன். அப்புறம் நீங்க போன பிற்பாடு நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் 11வது அதிகாரத்துல ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் சொன்னப்பா சொல்றா, ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் கடைசி நாளில் என்ன செய்வான்? உயிரோட எழுந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப சொல்றாரு,
கல்லை புரட்டி போடுங்கள். இல்லை ஆண்டவரே, கல்லை புரட்டி போடுங்க. இவ இல்லை நாருமேன்றான். புரியுதா உங்களுக்கு? அவர் பேசுறது ஒண்ணு, இவங்க புரிந்து கொள்வது ஒன்று. நீ புரிந்து கொள்ளாவிட்டால் லாசரு கல்லறையில தான் இருப்பான். ஆசீர்வாதம் இன்னும் உள்ள அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில தான் இருக்கும். நீ அவருடைய வார்த்தையை சரியா புரிஞ்சுட்டா 4 நாள் கழிச்சு கூட மீண்டும் அந்த வார்த்தையை எப்ப தெரியுமா சரியா புரிஞ்சுட்டான்? வலை கிழி ஆரம்பிச்ச உடனே நம்மால் சரியா புரிஞ்சுட்டான். ஐயோ, அவர் பேசுனதை அப்பவே நான் என்ன செய்யல, அப்பவே புரிஞ்சுக்கலையே. என் ஆண்டவரே, நீ சொன்னதனுடைய உட்கருத்தை, அந்த உட்கூரை, இப்படி வார்த்தையினுடைய அந்த ரகசிய உள்ளார்ந்த வெளிச்சத்தை, அர்த்தத்தை, சத்தியத்தினுடைய மேலான காரியத்தை நான் புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி எப்ப புரிந்து கொள்றான்? சைகை காட்டுற தூரத்துல புரிந்து கொள்ள. அந்த வசனத்தை வாசிப்பான்ல, 7வது வசனம். வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். ஏன்? அலைகளின் இரைச்சலிலே என்ன சத்தமிட்டாலும் இந்த சத்தம் அவருடைய காதுகளுக்கு சென்று சேராது. ஆகையினாலே ஆபத்தில் இருக்கிறோம், வந்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லி என்ன செய்யறா? கூப்பிடா, சைகை காட்டினான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க காலதாமதமா நீங்க புரிந்து கொண்டா கூட மீண்டும் வலை கிழியாம அவிழாம உங்களை என்ன செஞ்சுக்கலாம்? ஆசீர்வாதத்துக்கு உட்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. இன்னொருத்த சொல்றான், மத்தேயு 25வது அதிகாரத்துல, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், நீங்க வைக்காத இடத்துல எடுக்கிறவர், உங்களை பத்தி நல்லா தெரியும், அதனால என்ன செஞ்சிருக்கிற? புதைச்சு வச்சிருக்கிற. இந்தாங்க, நீங்க கொடுத்ததை வச்சுக்குங்க. அவர் எதுக்கு கொடுத்தாரு? அதை என்ன புரிஞ்சுக்கிட்டான்? தவறான புரிதல்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அந்த தவறான புரிதல்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம கிட்ட என்ன செஞ்சிடும்? மாற்றி விட்டுடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க அடுத்த வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. சரி, இப்ப கவனிங்க. ஏற்கனவே நான் வலைகளை பத்தி நான் என்ன செஞ்சேன் சொன்னேன், தவறான புரிதல் சொன்னேன். சாமுவேல் கூட தவறான புரிதல். நீங்க சொல்ல, அவன் சின்ன பையன், குரலை கிரகிக்க முடியும், அப்படிலாம் கிடையாதுங்க. கர்த்தர் பேசுற அவ்வளோத்தையும் மனசுல வச்சு அதை யாருக்கு சொல்றான்? ஏலிக்கு சொல்றான். சின்ன பையனா? புரியாத பையனோட ஆண்டவர் பேசினாரா? ஆண்டவர் பேசுற அவ்வளவு ரகசியத்தையும் யார்கிட்ட சொல்றான்? ஏலிகிட்ட சொல்றான். அப்படியானால் குரலை கிரகிக்க முடியாதவன் கிடையாது. ஆண்டவர் யாருடைய குரல்ல பேசிட்டு இருக்கிறாரு? ஏலியோட குரல்ல பேசியிருக்காரு. இன்னைக்கு பல சமயத்துல இப்படி நின்று பேசும்போது முன்னே நிற்கிற மனிதனுடைய முகத்தை பார்க்கிறோமே ஒழிய, மனிதனுடைய குரலை பார்க்கணுமே ஒழிய, அதற்கு பின்னாக நின்று கர்த்தர் பேசுவதை ஒரு நாள் நான் புரியாதபடினாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்குது? தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யாரை பாக்குறீங்க? யாரை பாக்குறீங்க? முன்ன இருக்கிற கழுதியை பாக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் நிமிர்ந்து பார்த்தா முன்னே இருக்கிற கர்த்தருடைய தூதனை பாக்குறீங்களா? யாரை பாக்குறீங்க? அதுதான் வார்த்தையை எப்படி புரிந்து கொள்றீங்க? அதுலதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய ரகசியமே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துலதான் ராம் முழுவதும் பிரயாசப்படுறாங்க. எந்த இடத்துல? இப்போ வலையை போடுறாங்கல்ல, இந்த இடத்துலதான் ராத்திரியில தான் மீன்கள் என்ன செய்யுமா? கிடைக்குமா? இப்ப பகல்ல போட சொல்றாரு. எல்லாரும் கரையில நின்று ஒரு திரள் கூட்டம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க கண்ணுக்கு முன்னாடி இவங்க வலையை என்ன செய்யணுமா? போடணுமா? ஏன் தெரியுமா? யாரெல்லாம் உன்னை வெறுமையா பார்த்தாங்களோ, யாரெல்லாம் ஒன்று இல்லாதவங்கள ஒன்று பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை அலட்சியம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உன்னை கேவலமா எள்ளி நகையாடினாங்களோ, அவங்களுடைய கண்களுக்கு முன்னதாக உன் வலையை போட ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வலையை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த முறை அவருடைய வலையை நீ போடும்போது உன் வலை வெறுமையாய் வருவதில்லை, அவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கூட அது வரப்போகிறது. அல்லேலூயா. நீங்க இந்த இடத்துல வலையை போடும்போது உள்ள மீன்கள் வலைக்கல. இது வரைக்கும் வலையை போட்டு வச்சுட்டு மீன்களுக்காக காத்திருக்கணும். இப்ப மீன்கள் வலைக்காக என்ன செஞ்சிருக்குது? காத்திருக்குது. அப்படி வலையை அப்படி போட்ட உடனே இந்த மீன்களுக்கு என்னன்னா, என்னை படைத்த ஆண்டவருடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். ஏதோ ஒரு திமிங்கலத்தினுடைய வாயில, சுறாவினுடைய வாயில நான் சென்று ஆகாரமா அவதை பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை போடுகிற இந்த பேதுருக்கு நான் ஆசீர்வாதமா மாறணும், இவனுக்கு நான் ஆகாரமா என்ன செய்யணும்? மாறணும். ஆண்டவருடைய வார்த்தையின் வலையில நான் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அது இடம் பிடிக்க அது என்ன செய்யுது? இடம் தேடுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா?
நீங்கள் இந்த கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணுறவங்க கடைசி பஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா? கடைசி பஸ்ஸில் அந்த ஊருக்கு ஒரே பஸ்ஸுன்னா அங்கே நிற்கிற எல்லாரும் அதில் முட்டி மோதி ஏறி சைடில் ஜன்னல்லாம் தொத்திட்டு போவாங்க. இன்னொன்று எக்ஸாமுக்கு போகிற டைமு, பள்ளி கல்லூரி அந்த நேரங்களில் இருக்கிற பஸ்ஸை நீங்கள் பாருங்கள், 3-4 பஸ்ஸில் ஏறுற கூட்டம் எதில் ஏறும்? ஒரே பஸ்ஸில் நார்த் இந்தியா ட்ரெயினை பாருங்கள், ட்ரெயினாக என்னன்னே தெரியாது, சுற்றி மேலே கீழெல்லாம் சைட்லெல்லாம் ஆட்கள் என்ன செய்வாங்க நிற்பாங்க. அந்த மாதிரி காட்சி தான் அது. மீன் இப்போ என்ன செய்யுது? பல்லால கடிச்சிட்டு வெளியில் வலையில் என்ன செஞ்சுருக்குது? ஏன்னா உள்ள என்ன செய்யலை, உள்ள இடமில்லை. ஆண்டோடைய வார்த்தைக்கு முன்பாக அது கீழ்ப்படிவதற்கு வாஞ்சிக்கிறதே. ஜீவராசிகளாய் வீதமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வாஞ்சிக்கும் போது ஜீவனை, அந்த தேவனின் ஜீவனை பெற்றதான, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட, அவருடைய ரூபத்தில் வாழ்கிறதான நம்முடைய வார்த்தைக்கு எத்தனை ஆழமாக அதிகமாக கீழ்ப்படிய வாஞ்சியோடு கூட இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மீன்களை போல நாம் எப்படி இருக்கணும்? வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ என்ன ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், யார் சரியா நீங்கள் பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். பேதுரு சைகை காட்டி தன்னுடைய கூட்டாளிகளை கூப்பிட்டது அவர்கள் மீது இவனுக்கு இருந்த அன்பின் வெளிப்பாடா, சுயநலமா? இந்த கேள்விக்கு நல்லா சொல்லுங்க. பேதுரு தன்னுடைய கூட்டாளிகளை சைகை காட்டி கூப்பிடுகிறான், அவன் அவர்கள் மீது வைத்திருந்ததான அன்பின் வெளிப்பாடா, இது சுயநலத்தின் வெளிப்பாடா? எப்படி சொல்லுங்க? இதனால கவனிங்க, இங்க இவன் கொஞ்சம் விட்டா வலை என்ன செஞ்சிடும்? கிழிஞ்சிடும். படகு 2 படகுமே முழுகிற அளவுக்குன்னு வசனம் சொல்லுது. 2 படகுமே, அந்த 7ஆம் வசனத்தை வாசிச்சு பாருல, 2 படகுகளுமே அப்படி. ஏன் தெரியுமா? ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி மீனெல்லாம் டப்பு 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 டப்புன்னு ஜம்ப் பண்ணி எங்கே வருது, உள்ளே ஏறி உட்காந்துக்குது, ஒன்றுமே முடியல. இந்த அந்த காலத்தில் படியில் அழைப்பாங்க பார்த்தீங்களா, சில பேர் தலையை தட்டி தலையை தட்டாமன்னு சொல்லுவாங்க போது, அந்த மாதிரி தலை தட்டாமல் இப்போ படகு முழுக்க என்ன செய்யுது? மீன்கள் ஒரு குவியலாக, யோர்தானை குவிய பண்ண மாதிரி இப்போ படகுல அது என்ன செய்யுது? குவியலாம். அப்படி ஒரு காட்சி நீங்கள் கவனிச்சு பாருங்க. அந்த மாதிரி சூழலை இவன் வலைக்கிழி என்ன உடனே ஐயோ பிடிச்ச மீன்ல என்ன ஆகிடும்? இப்போ வலைக்கு மோசம், படகுக்கும் மோசம். ஆழத்துக்கு வரும்போது படகாவது இருந்துச்சு, வலையாவது இருந்துச்சு. இப்போ வெளில போகும்போது என்ன வலையா இருக்காது, படகு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ யார் வாங்க, இப்போ உதவிக்கு வாங்க. அல்லேலூயா. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் வலையை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் படகை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் என்ன செய்யறான். இன்னைக்கும் பல சமயத்தில் நம்முடைய சிலருக்கு நம்ம செய்யக்கூடிய நன்மைகள், சிலருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள் அப்படின்ற போர்வையில் தன்னை காத்து கொள்ளத்தக்கதான ஒரு தற்காப்பு கலையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். பிறருக்கு உதவி செய்வதனால நீங்கள் பாதிக்கப்படுவீர்களானால் அது தேவனுடைய பார்வையில் நல்லது. உங்கள் பாதிப்பை நீங்கள் சாதகமாக அல்லது அந்த உங்கள் பாதிப்பை நீங்கள் நஷ்டத்தை லாபமாக மாற்றிக்கொள்வதற்காக நீங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அது தேவனுடைய பார்வையில் மோசமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? இந்த பேதுருடைய வாழ்க்கையில் இந்த 5ஆம் வசனத்தை பாருங்க. ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் அல்லேலூயா, என் திறமை, என்னுடைய முயற்சி, என்னுடைய பிரயாசங்கள், இதனால ஒன்றும் என்னால் என்ன செய்ய முடியல, சாதிக்க முடியல. நம்முடைய பிள்ளை, நம்முடைய மகன் ஆகினாலே உடைய வார்த்தையின்படி இன்றைக்கு வாழ என்னுடைய வாழ்க்கை நான் என்ன செய்கிறேன்? அர்ப்பணம் செய்கிறேன். உடைய வார்த்தையின்படி நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகள் எனக்கு வந்து சேருவதாக என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்கள், அதை புரிந்து கொள்கிறவர்கள் இவ்விதமாக என்ன செய்வாங்க? கேட்டு பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழலை கவனிச்சு பாருங்க. நம்ம நன்மையை எப்படி செய்யணும்? பவுல் சொல்லுகிறார் ரோமர் 12 கடைசியில், தீமையை நன்மையினாலே வெல்லு. ஒருத்தவனுக்கு தீமை செஞ்சா அந்த தீமையை கூட நீ நன்மை செய்து என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணுமா? ஜெயிக்கணுமா? அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவம் இல்லை, இது ஒரு கதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சோத்துல முழு பூசணிக்காயை மறைச்ச கதை தெரியுமா இருக்காது?
ஐயோ அவனா, அவன் சோத்துல முழு பூசணிக்காய் என்ன செய்வான்? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? தெரியாதுல்ல உங்களுக்கு? ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், அந்த பணக்காரருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஏழை குடிசை வீடு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சொரக்காய், பரங்கிக்காய் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே கூரை மேலே ஏற்றி விடுவாங்க பார்த்தீங்களா, கொடிகளை. அவ்விதமாக கொடிகளை ஏற்றி விடும்போது அதில் காயெல்லாம் இங்கே தான் இருக்கும், வீட்டு கூரை மேலே தான் இருக்கும். என்னதான் பெரிய பணக்கார புத்தியாக இருந்தாலும் திட்டுத்தனமாக ஏதாவது ஒரு காய் பறிக்கிறது வந்து அது ஒரு பெரிய தானே. ஒரு நாள் நம்மால் என்ன பண்ணிட்டார், பக்கத்து வீட்டு பணக்காரர் பூசணிக்காய் என்ன செஞ்சிட்டாரு, பறிச்சிட்டார். பறித்து அதை ஆக்கி சாப்பிட்டார். காயை காணும்னு சொல்லி தேடும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் தான்? அந்த பணக்கார வீடு. இப்போ அவ்வளோ பெரிய பணக்காரன், ஊரே பேசு. அதுவா அந்த பூசணிக்காய் திருட வீடு இருக்குல்ல, அந்த வீடு தாங்க, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான். இப்படியே சொல்லி சொல்லி 3வது தலைமுறை ஆயிடுச்சு. அவங்க பேர் எதை பாருங்க, அந்த பூசணிக்காய் திருட பேர் அந்த போறா பாருங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சு, அது ஒரு தீமை கடைசி வரைக்கும் 3வது தலைமுறைக்கு. இவன் ரொம்ப வெக்கப்பட்டு, என்னப்பா எப்போ பார்த்தாலும் பூசணிக்காய் திருட பேரை சொல்லியே தான் என்ன செய்கிறாங்க, பேரன்னு சொல்லி சொல்கிறாங்கன்ட்டு ஒரு முனிவற்று போயிருக்கிறான். இப்போ அவர் சொன்னாரா, நீ போய் டெய்லி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்கோ 20 பேருக்கோ நீ சாப்பாடு இல்லை 50 பேருக்கு கொடுக்குறேன்னா 50 பேருக்கு டெய்லி நீ என்ன செய், சாப்பாடு போட்டுட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நீ என்கிட்ட என்ன செய் வான்னு சொன்னார். இப்போ போய் இவன் என்ன செஞ்சான்னா, இப்போ இந்த சீசனில் சில பேர் புண்ணியம் தரதுக்காக நீர்மோர் பந்தல்லாம் அங்கங்கே நிறைய வச்சுருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? ஊரை ஏமாற்றி ஏதாவது ஒருத்தர் சம்பாதிக்கிறதான சம்பாத்தியத்தை ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்சாது என்ன செஞ்சுக்கலாம், கழுவிக்கலான்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் என்ன செஞ்சுருப்பாங்க, நீர்மோர் பந்தல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அவன் என்ன செஞ்சுட்டான், அன்னதான பந்தல் அமைச்சு அந்த ஊரில் இருக்க வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறான், அன்னதானம் பண்ணுறான். ஒரு 3 நாளாச்சு 4 நாளாச்சு. இப்போ ஒரு வாரம் கழிச்செல்லாம் பேசுகிறாங்க, ஐயோ அங்கே அன்னதான பந்தல் அந்த வீட்டுக்காரருங்க சூப்பராக இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் போய் சந்தோஷமாக சொன்னான், ஐயா நான் அன்னதானம் பண்ண ஆரம்பித்த பிற்பாடு போகிறாரு பாருங்க அன்னதானம் பண்ணுறவருன்னு எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க. பரவாயில்லடா, முழு சோத்தில் முழு பூசணிக்காய் என்ன செஞ்சுட்டேன், மறைச்சிட்டியே அப்படின்னாரா. அப்போ சில தீமையை கூட நன்மை செய்யும்போது அது என்ன செஞ்சிடும், கடந்த கால வடு சுவடெல்லாம் மாறி நிகழ்கால நிஜத்தில் நல்லவெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருமா, மாற்றிடுமா இல்லையா, சொல்லுவோமா? சரி, இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவர் கடற்கரையில் நின்றபோது யாரெல்லாம் பார்த்தார் சொன்னேன், சொல்லுங்க. அடுத்து 2 படகு, ஒரு படகு பேதுருவோடதும் இன்னொருத்தோடதும், இன்னொரு படகு யாக்கோபு யோவானுடைய படகு. இவங்க சொந்தக்காரங்களாம் கிடையாதுங்க, இது வேற படகு அது வேற படகு. ஆண்டவர் யாருடைய படகுல ஃபர்ஸ்ட் ஏறினாரு, சீமோன் பேதுருடைய படகுல தான் ஏறினார். இப்போ ஆழத்தில் வந்து 2 படகு என்ன ஆயிடுச்சு, நிரம்பிடுச்சு. இப்போ நிரப்பப்பட்ட படகுகளோட இவங்க எங்கே வராங்க, கரைக்கு வராங்க. கரையில் யார் இருக்கா, திரளான ஜனங்க கரையில் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதை கேட்டு இருந்தாங்க, அப்படியே வாயின் வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது நீங்க வாசிங்க 11 வசனத்தை வாசிங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு, அந்த எல்லாவற்றையும் என்ன, மீன்கள் வலைகள் படகுகள் அதில் இருக்கிற வஞ்சரம் நெத்திலி சுறா எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. 2 படகு நிறைய நிரப்பப்பட்ட மீன்கள் அன்றைய நாளிலே அவருடைய வார்த்தையை கேட்க வந்த எல்லா மக்களும் தங்கள் குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கு எடுத்து செல்வதற்கு சரியாக இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இன்றைக்கே நீங்க அவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது அவருடைய வார்த்தையை கேட்டு செல்கிறீர்கள். இந்த வாரத்திலே வார்த்தையை கேட்ட உங்களுக்கு நீங்கள் எடுத்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்றதான நல்ல மீன்களை, நல்ல மன்னாவை, தேவையான ஆசீர்வாதங்களை, பொருளாதாரத்தில் சூழலை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தருவாரா தர மாட்டாரா? இதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு பாருங்க. 8வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு விழுந்து, ஆண்டவரே நான் என்ன பண்ணோம், என்னை விட்டு. நிறைய பேர் நம்ம இப்படிதான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என் படகுல ஏறுவாரான்னு காத்திருந்தா ஏறிட்டாரு.
எங்கூட பேசுவாரா? பேசவே மாட்டேன்றாரு, ஜனங்களோட தான் பேசுறாருன்னு சொல்லி காத்திருந்தா பேசிட்டாரு. வலையை போட சொன்னாரே, போட்டால் கிடைக்குமான்னு யோசிச்சா கிடைச்சிச்சு. எல்லாமே நேரம் பிடிச்சி எல்லாம் கிடைச்ச உடனே இப்போ சொல்கிறான், எனக்கு வர வேண்டியது வந்துச்சு, பாய் டாட்டா பாய்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆண்டவரே நீ என்னை விட்டு என்ன செய்யுங்க, போயிடுங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவருக்கு விடை சொல்லி அவரை வழி அனுப்பக்கூடிய வாழ்க்கை எத்தனை பேருக்கு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தேவை ஆசீர்வாதம், நிரப்பப்பட்ட படகு, வலை நிரம்பிய மீன்கள். எனக்கு தேவை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான். ஆண்டவர் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய விதத்துல பொருளாதாரத்துக்காக, பணத்துக்காக, உலகத்தினுடைய தேவைகளுக்காக தேவனை வேண்டாம் என்று சொல்லி புறம் தள்ளக்கூடிய நிஜமான இந்த பேதுருவை போன்ற ஆட்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு இந்த இடத்துல தன்னை உணர்றான். நான் யாரு? நான் பாவி. ஏன் தெரியுமா நான் பாவி? ஆண்டவரே, நீர் என் படகை நிரப்பினது எனக்காக மட்டுமல்ல, நீர் என் படகுகள் ஏறினது எனக்காக மட்டுமல்ல, என்னை கொண்டு என் கூட்டாளருடைய படகை நிரப்ப வேண்டும். என்னை கொண்டு சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறதான ஒரு திரள் கூட்ட மக்களுடைய தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை தெரிந்து கொண்டீர். நான் தேவையுள்ளவன் தான். தேவையுள்ளவனை கொண்டு தேவையுள்ளவருடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் பெரியவர். கரங்களை தட்டி காத்திர மகிமைப்படுத்துவான். இந்த வார்த்தை ஒரு கோர்வையா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆழமா இருக்கும். தேவை உள்ளவனை கொண்டு தேவையுள்ளவருடைய தேவைகளை சந்திக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? அவன் பாவின்னு உணர்றான். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் புரிஞ்சுக்கல, எனக்கு என் நலம் தான் பெருசா தெரிஞ்சது, என் தேவைதான் எனக்கு பெருசா தெரிஞ்சது, எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி சுயநலம் தான் என்னுடைய வாழ்க்கையில பெருசா தெரிஞ்சது. அதனாலதான் நான் யாரை பத்தியுமே நினைக்கல. உடனே நான் வந்து வலையை போட்டேன். நான் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு சொல்லி என் கூட யாரையுமே என்ன செய்யல, என் ஆசீர்வாதத்துல ஒருவரையும் நான் கூட்டு சேர்க்க விரும்பவில்லை. ஆனாலும் என் தேவன் எனக்கு உணர்த்தி என்னை அளவுக்கு அதிகமாய் வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தினால நிறைத்து என் ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக, கூட்டாளிகளாக எல்லாரையும் நீங்க மாற்றினீரே, உனக்கு நன்றி ஆண்டவரே. ஆனாலும் கடந்து போன அந்த நேரத்தில் அப்படியே வார்த்தையின்படி நான் வலையை போட்டேன். ஆனாலும் என் மனநிலையில நான் ஒரு பாவிதான் ஆண்டவரே. என் ஆசீர்வாதத்துல யாருக்கு நான் பங்கு கொடுக்க விரும்பலையே, என் ஆசீர்வாதத்துல யாரையும் நான் கூட்டி சேர்க்க விரும்பலையே, அதனால நான் பாவிதான் ஆண்டவரே, நீ என்னை விட்டு போகணும். இல்லை, நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா? இப்பொழுதாக நீ உணர்ந்து கொண்டு சைகையின் மூலமாக உன் கூட்டாளியை அழைத்து அவர்கள் படகு நிரம்பத்தக்கதான ஒரு வாய்ப்பை நீ கொடுத்தாய் அல்லவா? எனக்கு தெரியும் நீ பாவி அல்ல, நீ எனக்கு வேண்டும், நீ என் சீசன், நீ அப்போஸ்தலன். உன்னை கொண்டுதான் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய நற்செய்தியின் சுவிசேஷத்தை நான் என்ன செய்ய போறேன்? சொல்ல போகிறேன். உன் மீது தான் என் சபையை நான் என்ன செய்ய போறேன்? கட்டப்போகிறேன். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுவதில்லை. பேதுருவே, நீ இது முதல் மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனிதர்களை பிடிக்கவனாக. யோசிச்சு பாருங்க, பேதுரு அழைச்சாரு, கூடவே அந்த படகுல உள்ளவங்களை என்ன செஞ்சிட்டாங்க? இந்த 3 பேரை தாங்க ஆண்டவர், பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் தான் 12 சிஷ்யர்ல முதன்மையானவர்களாக கடைசி வரைக்கும் அவர் காண்பித்து கொடுங்க. எழும்புவோமா எல்லாரும்? அதுக்கு பிரியமான தேவ ஜனமே, பல சமயங்களில் ஆண்டோடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும்போது எதை குறிப்பது எதை விடுவது என்றே தெரியாதபடிக்கு தேவன் திரளான வெளிப்பாடுகளை தருவார். அதே சமயத்துல எனக்கு ஒரே ஒரு ஆசை, சத்தியத்தினுடைய வெளிப்பாடுகளை கேட்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் இந்த வெளிப்பாட்டு வெளிச்சத்தை அறிந்தா எவ்வளவு நல்லமா இருக்கும். தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி. பேதுரு பெருமையான படகுல இருந்தா. முதலாவது ஆண்டவர் அவன் படவை நிரப்பினார். அவன் படவில் ஆண்டவர் ஏறின பொழுது படவு அவரால் நிரப்பப்பட்டது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்படுமானால் உன் வீடுகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படும். உன்னுடைய தொழில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். நீ போகிற இடங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படும். உன்னுடைய இருதயம் கர்த்தரால் நிரப்பப்படுவதாக, உன்னுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். 2 கரங்களை கர்த்தருக்கு நேரா உயர்த்துவோமா? எஸ்.
ஆண்டவர் நிற்கிறார், ஆண்டவர் காண்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார். சூழலை ஆண்டவர் அறிகிறார். திரளான ஜனங்கள் ஏதோ ஒரு தேவையோடு தன்னை நெருங்கி தன்னிடத்தில் கேட்கும்படி வருகிறதை அவர் அறிந்தார். வெறுமையான படகுகளை அவர் கண்டார், வெறும் வலைகளை அவர் கண்டார். அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை அவர் அறிந்தார் அல்லவா? இன்றைக்கு என் அன்பு சகோதரியே, சகோதரனே, நீ எந்த நிலையில் இருக்கிற? இதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்பிக்கை உன்னை விட்டு போய் இருக்கிறதா? நீ சரீர ஆரோக்கியம் எதிர்பார்க்கிற அளவுக்கு உனக்கு இல்லை. உன்னுடைய வேலை ஸ்தலம் உனக்கு சாதகமா இல்ல. தினம் தினம் போராட்டம், தினம் தினம் போராட்டம். இந்த போராட்டம் என்று முடியுமா? அலை முடியுமா? விடை தெரியாத வினாக்களுக்கு நேராக ஆழமாக உன்னுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டே இருக்கிறது. எஸ், தேவைகளை நினைக்கும் போது வாய்விட்டு கதறி அழ வேண்டிய சூழ்நிலை. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், எப்படி சமாளிக்க போகிறேன்? எஸ், வெறுமையாக இருக்கிறேனே, பிறருடைய கேள்விகளுக்கு முன்னதாக தலை குனிந்து நிற்கிறேனே. தகப்பனே, என் படகை நீங்க நிரப்புங்கப்பா, என் வலைகளை நீங்க நிரப்புங்கப்பா. இப்படி கேட்கிற என் அன்பு சகோதரனே, உன்னை கொண்டு தேவன் அநேகரை நிரப்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில உன்னை கொண்டே அநேகருக்கு அவர் கொடுக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உலகத்தின் ஆழத்திலிருந்து ஏகோபித்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கு அன்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிளஸ் யூ. ஒரு வாழ்த்துகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.